நண்பர்களே வணக்கம். இன்றைக்கு இந்திய அரசியல் வரலாற்றில் எங்கும் ஊழல் பெருத்திருக்கிறது. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஊழலால் ஊறி திளைத்தவர்கள் அமைச்சர்களாகவும் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் மக்கள் பிரதிநிதிகளாகவும் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். தியாகச் சீலர்களும் போராட்டவாதிகளும் மீட்டு தந்த இந்த சுதந்திர தேசத்தில் எங்கும் ஊழலும் லஞ்ச பணமும் தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. மக்கள் மத்தியிலே மக்கள் ஆட்சிக்கு நம்பிக்கை இல்லாத நம்பகத்தன்மை இல்லை. ஊழலின் ஊற்றுக்கண்ணாக ஒவ்வொரு மாநிலங்களும் பிரஸ்தாபித்து வருகின்றன. இந்த ஊழல்களில் ஏற்படக்கூடிய பண மீட்பு நடவடிக்கைகளில் எப்படி ஐரை மீன்கள் மாட்டிக்கொண்டு திமிங்கலமும் முதலையும் தப்பித்து விடுகிறதோ அதை போல சின்ன விஷயங்களிலே அற்பமான விஷயங்களிலே ஈடுபடக்கூடியவர்கள் ஜெயிலுக்குள்ளே தள்ளப்படுகிறார்கள். கோடான கோடி லட்சம் கோடியாக கொள்ளையடிப்பவர்கள் தப்பித்து விடுகிறார்கள். இதையெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் வாக்காளர்களுக்கு இருக்கிறது, மக்களுக்கு இருக்கிறது. மக்கள்தான் இந்த ஜனநாயகத்தினுடைய எஜமானர்கள் என்பதை உணர வேண்டிய, அதை விழிப்புணர்வோடு மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு கடமையும் இன்றைக்கு வந்திருக்கிறது. மன்னராட்சி இருந்த காலத்திலே இந்த ஆட்சி எப்பொழுது போகும் என்று போராடிய மக்கள், பிறகு குறுநில மன்னர்கள், மாகாணங்கள் இப்படி இருந்த பொழுது நிலப்பிறப்புகள், ஜமீன்தாரிகள் இது என்றைக்கு ஒழியும் என்று இருந்தார்கள். பல்வேறு போராட்டக்களத்தில் இன ரீதியாக, மத ரீதியாக, மொழி ரீதியாக, பிறப்பிட ரீதியாக, நிறத்தின் அடிப்படையிலே போராட்டங்கள், உலகில் பல்வேறு புரட்சிகள் ஏற்பட்டு மக்களாட்சி ஒவ்வொரு நாட்டிலும் வந்த பிறகும் கூட, பொது உடைமை சமுதாயத்தை நோக்கி மக்கள் பயணிச்சிருந்தாலும் கூட, இன்றைக்கு ஜனநாயகத்தில் இவ்வளவு நீரு பூத்த நெருப்பாக, புற்றீசல் போல, புற்றை போல, ஒரு புற்றுநோயை போல கரப்ஷனும் ஊழலும் வந்திருப்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். காலங்காலமாக ஒவ்வொரு உலக மாற்றத்திற்குமே போராட்டம்தான், புரட்சி தான் வித்திட்டு இருக்கிறது. அந்த வகையில் இந்த ஊழலையும் லஞ்சத்தையும் ஒழிப்பதற்கும் மாபெரும் புரட்சி மாற்று வடிவத்திலே உலகத்திலே வரும். அதில் இந்தியாவும் விதிவிலக்கல்ல, பல்வேறு நாடுகளும் விதிவிலக்கல்ல. ஆக இதை நோக்கிய ஒரு மிகப்பெரிய மக்கள் திரள் போராட்டத்திற்கு எதிர்கால சந்ததிகள் கை கொடுக்கக்கூடிய வேலை வந்துவிட்டது. ஊழலை ஒழிக்காவிட்டால் ஐரை மீன்கள் மட்டும் அகப்படுவது முடிவாகாது. தப்பித்து செல்லக்கூடிய திமிங்கலங்களும் தப்பித்து செல்லக்கூடிய முதலைகளையும் பிடித்து நாம் ஜெயிலில் தள்ளுகிற பொழுதுதான் பொது உடைமை நோக்கிய எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற அந்த சிந்தனையை மக்களை அனைவரையும் ஒருங்கிணைத்து கொண்டு செல்ல முடியும். அப்பொழுதுதான் இந்த ஊழலை ஒழிக்க முடியும். அதற்காக மக்கள் திரள வேண்டிய காலம் விரைவில் என்பதை சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.